ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ப்ராசஸிங்னா பாருங்கள், புளிங்க. சம்மர் சீசன்னாலே ஊரில் புளி கிடைக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்குங்க. கடையில் விற்கிற புளி வந்து அந்த தோல் கொட்டை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அப்படியே விற்கிறாங்கங்க. அது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால அது வேற விலை ரேட்டு வேறு ஜாஸ்திங்க. 200 கிலோ. அது இது பாருங்கள், ஊரில் கிடைக்கிற புளி கொட்டை புளி தாங்க. அது 1 கிலோ 50 தான். அதை வாங்கி வருஷம் வருஷம் காய வச்சு அது கொட்டையை எடுத்து அந்த கோதெல்லாம் க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுப்போங்க. இந்த புளி தாங்க நல்ல புளிப்பாக இருக்கும். மீன் குழம்புக்கு அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் புளி நம்ம யூஸ் பண்ணாலே நல்ல புளிப்பு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோதும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை கரைச்சி வேணும் குழம்புக்கும் சேர்த்துப்பேன். இல்லை அந்த பித்தளை பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்காகவும் அதை வச்சுப்பேன். எதுவும் வேஸ்ட் கிடையாது. கொட்டையும் யூஸ்ஃபுல் தாங்க. கொட்டையை வறுத்துட்டு அதை இடித்து ஊற வச்சு சாப்பிட்ருக்காங்க. அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்கள்.